வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து, முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கவர்னர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு குடியரசு தின விழாவை ஒட்டி நேற்று மாலை கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து வைக்கப்பட்டது. இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு முன்னதாக அழைப்புதல் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் கவர்னர் மாளிகையில் நேற்று மாலை நடந்த தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்பிக்கள் வைத்திலிங்கம், செல்வ கணபதி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், அனிபால் கெனடி, சம்பத், அசோக் பாபு, வெங்கடேசன், ராமலிங்கம், சிவசங்கரன், கவர்னர் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகியோர் கவர்னருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பத்மஸ்ரீ விருது பெறவுள்ள தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு கவர்னர் கைலாஸ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த ஆண்டு கவர்னர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், கட்சி தலைவர்கள் புறக்கணித்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு கவர்னர் கைலாஸ்நாதன் அழைப்பை ஏற்று திமுக, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்று கவர்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட உருவையார், மங்கலம் ஆகிய கிராமங்களில் பழுதடைந்து கிடக்கும் கிராம நிர்வாக அலுவலகத்தை புதிதாக கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையேற்ற அமைச்சர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மூலமாக நிதி பெறப்பட்டு உருவையார் கிராமத்தில் 37,80,000 ரூபாய் செலவிலும், மங்கலம் கிராமத்தில் 34,45,000 ரூபாய் செலவிலும் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டுவதற்கான பணி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தெற்கு துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரோ, தாசில்தார் சேகர், தாசில்தார், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். சேலம் ஓமலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு அவர்களை தலைவராக கொண்டு தேசிய கல்வி சங்கத்தின் ஒரு அங்கமாக 37 ஆண்டுகளாக இயங்கி வரும் சேலம் ஓமலூரில் அமைந்துள்ள பசுமை இல்லம் கிரீன் ஹவுஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் 37ஆம் ஆண்டு விழாவில் புதுவையின் கவிதை காதலன் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை மங்களகரமாக குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மகாகவி பாரதி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஆகிய புலவர்களின் பாடல்களை மேற்கோளாக எடுத்துக்காட்டி மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டுக்காகவும் சிறப்புரையாற்றினர். கடந்த பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்களையும் விருதுகளையும் வழங்கி மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலத்தை சேர்ந்த சாமிநாதன், மீனாட்சி இவர்களது மகன் ஆனந்தராமன், இவருக்கும் காரைக்கால் திருமலை ராயன்பட்டினத்தை சேர்ந்த செல்வராசு ஜெயபாக்கியத்தின் மகள் லோகேஸ்வரிக்கும் காரைக்கால் அம்பாள் சத்திரம் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இன்று குடியரசு தின விழா என்பதால் மணமக்கள் திருமணம் முடிந்த கையோடு மண மேடையிலேயே கம்பம் நட்டு இருவரும் தேசிய கொடி ஏற்றி தங்களது தேசப்பற்றை வெளிப்படுத்தினார்கள். விழாவில் பங்கேற்ற அனைவரும் மணமக்களுக்கு திருமண வாழ்த்துடன் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி அவர்களது பிள்ளைகளுக்கும் பூர்வீக ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென காரைக்காலை சேர்ந்த ஜெயா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி கனகராஜ் கடந்த 2004ஆம் ஆண்டு அரசியல் சாசனம் பிரிவு 14 மற்றும் 15 படி பாலின பாகுபாடு பார்க்காமல் பூர்வீக ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டி தீர்ப்பளித்துள்ளார். தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த 2004ஆம் ஆண்டு தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பினை உறுதி செய்து கடந்த 2010ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 30ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பையும் எதிர்த்து புதுச்சேரி அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 2004ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பினை மீண்டும் உறுதி செய்து கடந்த 2023ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 19ஆம் தேதியன்று தீர்ப்பளித்து புதுச்சேரி அரசின் மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்தது. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்காக வழங்கிய தீர்ப்புகளை புதுச்சேரி அரசு நடைமுறைப்படுத்தாமல் 21 மாதங்கள் கடந்தும் எந்த முடிவையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்நிலையில் ஆண் பெண் இருபாலரையும் பெற்றோராக கருதி தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் வாரிசுகளும் பூர்வீக ஜாதி சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அரசாணையாக வெளியிடக் கோரி புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. சுதேசி பஞ்சாலை அருகிலிருந்து துவங்கிய பேரணியில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சட்டசபை நோக்கி பேரணியாக வந்தனர். அப்பொழுது அரசு மருத்துவமனை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை தடுத்து நிறுத்த முயன்றபொழுது இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்தனர். மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அரசாணை வெளியிடுவது தொடர்பாக பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் சாலையில் அரசு பெட்ரோல் பங்க் இயங்கி வருகின்றது. 2 தினங்களுக்கு முன்பு இதன் அருகே 2 கார்களில் வந்த சென்னையை சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடையே வாகனங்களை முந்தி செல்வதில் தகராறு ஏற்பட்டது. இதில் காரில் இருந்து வெளியே வந்த ஒரு கும்பல் முன்னால் இருந்த காரின் ஓட்டுநரை கடுமையாக தாக்கியது. இதனை பார்த்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அவர்களை தடுத்தனர். மேலும் அங்கு வயதான போலீஸ்காரர் ஒருவரும் தடுக்க முயன்றார். அவர்களை அந்த கும்பல் தாக்கியது. இதனையடுத்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க போலீசார் விரைந்து வந்து தாக்கிய கும்பலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சென்னையை சேர்ந்த 2 பிரிவினரும் தங்களுக்குள் பேசி சமாதானமானதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதனிடையே தாக்குதல் காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. தற்போது அது வைரலாகி வருகின்றது. நாட்டில் கலை, அறிவியல், சமூக பணி, பொதுப்பணி, அறிவியல், வர்த்தகம், மருத்துவம், இலக்கியம், கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகின்றது. அதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு நேற்று அறிவித்தது. மொத்தமாக 12 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் இசை கலைஞரான தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அபிஷேபாக்கம் கங்கையம்மன் கோவில் வீதியில் வசித்து வரும் தமிழ் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி தேசிய அளவிலான கண்காட்சிகள் மற்றும் பட்டறைகளில் பங்கேற்று பல்வேறு தேசிய அளவிலான விருதுகளை பெற்றுள்ளார். குறிப்பாக புதுவை கலை மாமணி விருது, டாக்டர் அம்பேத்கர் ஃபெலோஷிப் தேசிய விருது 2011, டாக்டர் ஆஃப் மியூசிக் தமிழ் விருது, டாக்டர் அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். இதனிடையே தனக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தவர் வளரும் தமிழ் இசை கலைஞர்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.